நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால ஒரு சூப்பரான கஸ்டமரோட வீடியோவ நம்ம இன்னைக்கு அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த செட்ஸ் எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து திருச்சிக்கு தான் எனக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களோட சிஸ்டர் இங்க இருக்கிறாங்களாம். அவங்க வந்து சிங்கப்பூர் வரும்போது கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 6 கிளாஸ் பேங்கிள்ஸ் போதும். ஆனா, எனக்கு 4 குந்தன் பேங்கிள்ஸ் வேணும். நான் நெறைய கிளாஸ் பேங்கிள் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா, உங்களோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு 6 கிளாஸ் பேங்கிள்ஸும், 4 குந்தன் பேங்கிள்ஸும் எனக்கு ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த செட்டோட ப்ரைஸ் என்ன வரும்னா, ₹280 வருங்க. எதனால 280னா 4 குந்தன் பேங்கிள்ஸ் வந்து ₹200 வரும். ½ டசன் கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து ₹80 வரும். ஸோ ₹280. நம்ம கிட்ட கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து ஒரு டசன் ₹160 தாங்க. அதுக்கு கம்மி பண்ணுவீங்களான்னு கேட்டா, இதுக்கப்புறம் எனக்கு கம்மியா கிடைச்சா வேணா கம்மி பண்ணுவேங்க. இதுக்கப்புறம் ரெகுலர்ஸா ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவேங்க. கிளாஸ் பேங்கிள்ஸும் எடுப்பேன், குந்தன் பேங்கிள்ஸும் ஆர்டர்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஆல்சோ நான் டிஸ்பேட்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எனக்கு கரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பேங்கிள்ஸ் வேணும்னா கரெக்டான சைஸ் என்னன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. கிளாஸ் பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான சைஸ் சொல்லி வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து நான் திரும்ப உங்களுக்கு இது பண்ண முடியாது. கிளாஸ் பேங்கிள்ஸ்ன்னு இல்லை, குந்தன் பேங்கிள்ஸ் கூட நீங்கள் கரெக்டான சைஸ் சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் சைஸ் சொல்லி, உங்கள் டிசைன் சொல்லி, உங்களுக்கு என்ன கலர் வேணுங்கிறது எல்லாமே கேட்டுட்டு தான் நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். நம்மளோட பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து கொஞ்சம் பேக்கிங்ஸ் வந்து அந்த அளவு எனக்கு தெரியலை. இப்போ வந்து கொஞ்சம் பேக்கிங் எல்லாமே நீட்டாக நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெர்மாக்கோல் வச்சு பபிள் ராப் பண்ணி எல்லாமே நீட்டாக தாங்க அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த பேக்கிங் டெக்னிக்ஸ் தெரியல. நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா, அதனால் இந்த டெக்னிக்ஸ்லாம் எனக்கு தெரியலை. நிறைய பேருக்கு கொஞ்சம் வளையல்லாம் டேமேஜ் ஆகியிருந்தது. அவங்களுக்கு எல்லாமே நான் ரீஃபண்ட் பண்ணிட்டேன். நான் வந்து அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போலாம் என்னென்னா எந்த பேங்கிள்ஸுமே மேக்ஸிமம் டேமேஜ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இந்த மாதிரி சேஃபாக நம்ம பேக் பண்ணி அனுப்பும்போது கண்டிப்பாக பேங்கிள்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்கிள்க்கு இடையிலையுமே நான் வந்து தெர்மாக்கோல் வைக்கிறேன். அண்டு பபிள் ராப்பும் பண்ணிவிட்டு மேலேயும் தெர்மாக்கோல் வச்சு தான் நான் கவர் பண்ணுறேன். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. இப்போ வரைக்கும் நான் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணுறது இல்லை. லோக்கலில், அதாவது லோக்கல்னால் தமிழ்நாடு இல்லை, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நான் வந்து ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெளிநாட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸுக்கும் நான் வந்து அதாவது எப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கு ஷிப்பிங் பண்ணிடுறது. அவங்க போகும்போது அவங்க கொண்டு போயிடறாங்க. இல்லைன்னா அவங்க ஏதாவது பொருள் அனுப்பும்போது இதையும் சேர்த்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோமோ அதுதான் அவங்களுக்கு சேஃப்டியாக போகும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லி நீட் பேக்கிங்கோடு தான் நான் அனுப்புவேன். இது நாள் வரைக்கும் நான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி, அதாவது வெளிநாடு கஸ்டமர்ஸுக்கு நியர்லி ஒரு 10 to 15 மெம்பர்ஸ்க்காவது இந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள்ஸ் நான் சென்ட் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு பிரேக் ஆகாமல் தான் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1, 2 பேங்கிள்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது இல்லை நான் சொல்ல முடியாது. எனக்கு கண்ணாடி வளையலுங்கிறதுனால அது 1, 2 கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதிகமான கண்ணாடி வளையல்கள் உடையாது. நிறைய பேருக்கு உடையாமல் தான் போயிருக்கு. உங்களுக்கு வேணுமா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.